ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்கூல் பாய் ரன்வேல டோர் பெல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். டோர் பெல் எஸ்கேப்பா, கேட் எஸ்கேப்பு, கார் எஸ்கேப் எல்லாம் இருக்குமா? இது என்ன புதுசாக டோர் பெல் எஸ்கேப்னு தானே பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வந்து இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 18 பெல் வந்து ரிங் பண்ணதும் அம்மா வந்து வெளியில் போய் செக் பண்ண போவாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த சமயம் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். அப்போது வந்து ஃபர்ஸ்ட் டோர் பெல் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டோர் பெல் பண்ண உடனே டாய்லெட் பக்கத்தில் வந்து ஹைட் ஆகிடலாம். ஹைட் ஆனதும் அம்மா போய் அதை செக் பண்ண போவாங்க. அப்போ வந்து இது எப்படின்னா, அம்மா ஃபஸ்ட்டு பெல்லை அந்த மாதிரி ஸ்லோவாக போவாங்க. ரொம்ப சத்தமாக அந்த ஒரு மாதிரி 5, 6 போகும்போது வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. நம்ம வந்து கிச்சன் டோர் பக்கத்தில் ஹைட் ஆகிடலாம். ஓகே, இதில் ஹைட் ஆகிருக்கமோ அம்மாவுக்கு நம்மளை தெரியாது. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு பெல். அம்மா வந்து செக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. சத்தம் கேட்குது. அப்போ நம்ம இன்னி வந்து இதில் ஹைட் ஆகிருக்கலாம். அம்மா கிச்சனுக்குள்ளே போனதும் செகண்ட் பெல் பண்ணிடலாம். அம்மா வந்துட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. இன்னி நம்ம வந்து செகண்ட் பெல் பண்ணலாம். இது ஃபஸ்ட் பெல், இது செகண்ட் பெல். இப்போ செகண்ட் பெல்லு வந்து நான் வந்து பண்ணிவிட்டு ஹைட் ஆகிடுறேன். அம்மா வந்து ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால் ஸ்லோவாக வெயிட் பண்ணிவிட்டு அம்மா வந்து அப்புறம் நம்ம போகலாம். ஓகேயா? அப்போ வந்து அம்மா வந்து வந்துட்டாங்க. செகண்ட் பெல்லுக்கு அம்மா வந்து போய் கேட்டு பக்கம் வரைக்கும் தான் நின்று செக் பண்ணுவாங்க. 18th பெல்லெல்லாம் ஆகாமல் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியில் போவாங்க. இப்போ வந்து நம்ம இதில் ஹைட் ஆகியிருக்கலாம். அம்மா வந்துட்டு நம்ம வந்து திரும்ப அடுத்த பெல் பண்ணதுக்கு போகலாம். ஓகேயா? அப்போ நம்ம இதில் நிற்கலாம். அம்மா வந்து வந்துட்டுருக்காங்க, ஏன்னா சத்தம் கேட்குது. அம்மா வந்து ஏறிட்டாங்க கிச்சனுக்குள்ளே. அடுத்து நம்ம தேர்ட் பெல் பண்ண போகலாம். அப்போ நேராக வந்து இன்னி டோர் பெல் பக்கத்தில் வந்து தேர்ட் பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து டாய்லெட் பக்கத்தில் ஹைட் ஆகிடலாம். இது ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக பயமாக இருக்கு, ஏன்னா அம்மா வந்து அடிச்சிட்டாலோ. சரி, தேர்ட் பெல் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க. இதே 5th பெல்லாக இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இது தேர்ட் பெல்னால சிலப்போ செக்கிங்க்கு வருவாங்க. அதனால நம்ம வந்து ரூமில் போய் ஹைட் ஆகிருக்கலாம். ஓகே, ரூமில் ஹைட் ஆகிட்டு இதில் உட்காந்துக்கலாம், ஏன்னா அம்மா வந்து அடிச்சிட்டா. நம்ம எப்படி அம்மாவை வந்து வராங்க, நம்மளை எப்போ செக் பண்ண வருவாங்கன்னா, அம்மா வந்து இந்த ரொம்ப ஸ்பீடாக ஓடி வருவாங்க. ஸ்பீடாக ஓடி வந்தால் நம்மளை செக் பண்ண தான் வருவாங்க. சும்மா நைஸாக நடந்து வந்தால் செக் பண்ண மாட்டாங்க. இது வந்து 4th பெல். இது 4th பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் அங்கே ஹைட் ஆகிடலாம். இது வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு போடிய வீடியோ. இதை பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இதில் ஹைட் ஆகிடலாம். ஹைட் ஆகிட்டு இப்போ வந்து அம்மா வந்து நடந்து தான் வருவாங்க. அம்மா வாட்டரிங் தி பிளான்ட்ஸ்னு போயிருக்காங்க. அதனால் நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி டேடுக்கு மெசேஜ் போட்டுடலாம். கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். திங்ஸ் வந்து இதில் ஒரு டார்ச் லைட் இருக்குது. பட் நம்ம இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு திங்ஸுமே தேவையில்லை. அதனால் நம்மளுக்கு டார்ச் லைட்டும் தேவையில்லை. இப்போ ஆண்ட்ரோ 2002 போட்டுனா ஓகே கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நம்ம வந்து டேடுக்கு மெசேஜ் போட்டுடலாம். டேடுக்கு மெசேஜ் போட்ட அப்புறம் ஸ்லீப் மோடில் போட்டுடணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே வந்து லாக் போட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ அப்பா வந்து செக் பண்ண போகிறாங்க. அம்மா வந்து வாட்டர் பிளான் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ அம்மா அடிக்க வந்தால் ஹைடிங் ப்ளேஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதில் ஹைட் ஆகலாம். பட் அம்மா எப்போ வந்தாலும் இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதனால் அதில் நம்மளுக்கு ஹைட் ஆக முடியாது. ஓகே, அம்மா வந்துட்டுருக்காங்க. ஓகே, அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம வந்து அடுத்த பெல் பண்ண போகலாம். இது வந்து 5th பெல். ஆமாம், 5th பெல். இந்த 5th பெல் பண்ணிவிட்டு இதில் ஹைட் ஆகிடலாம். 5th பெல்லில் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ஓகே, நம்ம வந்து கிச்சன் பக்கத்தில் ஹைட் ஆகிடலாம். இல்லை, ரூமுக்குள்ளே போயிடலாம், ஏன்னா அம்மா சிலப்போ வந்து அடிக்க வந்துட்டா. அம்மா அங்கே கதவு பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னது, டேட் வந்து டாய்லெட்டுக்கு போகிறாங்களாம். அப்போ நீ அதுக்கு வேண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். டேட் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்தாலும் நம்மளை வந்து திடீர்னு செக் பண்ண வருவாங்க. அதனால நம்ம வந்து இதில் வெயிட் பண்ணிவிட்டு அப்பா வந்து வாஷ்ரூம் போயிட்டு போன அப்புறம் நம்ம போயிடலாம். லைட் ஆஃப் பண்ணால் நல்லா இருக்குது. பட் லைட் ஆஃப் பண்ண அந்த அம்மா செக் பண்ண வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். ஓகே, அப்பா போகலை, சத்தம் கேட்குது. அம்மா போயிட்டாங்க. சரி, இனி அப்பா வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பா
போயிட்டுருக்காங்கன்னு தோணுது. கதவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல், சத்தம் கேட்குது. சரி, அப்பா போகிறாங்க. நம்ம இதுலேயே இருக்கலாம், இல்லை அடிச்சிருவாங்க. அம்மா உள்ளே போயிட்டாங்க போல். ஆமாம், ஓகே, அப்பா போயிட்டுருக்காங்க. நம்ம இதில் உட்காந்துடலாம், ஏன்னா நம்மளை செக் பண்ண வந்தோன்னா அடிச்சிடுவாங்க. அப்போ இதில் வந்து நம்ம வந்து அப்பா வந்து போயிட்டாங்க. சரி, நம்ம இனி வெளியில் போகலாம், மெதுவாக போகலாம், ஏன்னா இன்றைக்கி கதவு பக்கத்தில் நின்னா அடிச்சிடுவாங்க. சரி, அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து 6th பெல். இப்போ வந்து 6th பெல்லுக்கு 6th பெல் பண்ண உடனே ஹைட் ஆகிடலாம். 6th பெல், ஐயோ பயமாக இருக்குது. சரி, 6th பெல் பண்ணிட்டோம். சரி, இதில் ஹைட் ஆகிடலாம், இதில் உட்காந்துக்கலாம். அம்மா இப்போ போகிறாங்க. சரி, நம்ம இனி வெளியில் அங்கே, ஐயோ கிச்சனுக்குள்ளே மாதிரி வந்துட்டேன். ஐயோ, கதவு பக்கத்தில் உட்காந்துடுறேன். ஓகே, நம்ம ரூமில் போய் கதவை சாத்திக்கலாம், ஏன்னா அம்மா வந்துட்டா அடிச்சிடுவாங்க. அம்மா எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். அம்மா ஸ்லோவாக வந்தால் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, அம்மா வந்து வரல. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, அம்மா வந்து போயிட்டாங்க. சரி, நம்ம இனி ஓப்பன் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது 7th பெல். 7th பெல் பண்ணதுக்கு டோர் பக்கத்தில் வந்துட்டு பெல் பண்ணால் தான் பயமாக இருக்கி. ஓகே, இனி நம்ம இதில் போய் ஹைட் ஆகிடலாம், ஏன்னா அம்மா வந்துடுவாங்க. ஆமாம், போயிட்டாங்க. சரி, நம்ம இனி கதவுக்கு பின்னாடி வேண்டாம், ரூமில் ஹைடாகி நிற்கலாம். அம்மா வந்து வந்துட்டு போன உடனே நம்ம வந்து பெல் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஓகே, நம்ம வந்து இதில் நிற்கலாம். அம்மா வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அம்மா உள்ளே ஏறிட்டாங்க. சரி, நம்ம இனி அடுத்து பண்ண போகிறது 8th பெல். 8th பெல் வந்து பண்ணமோ கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஏன்னா 8th பெல் அம்மா ஸ்பீடாக வருவாங்க. சரி, இதில் ஹைட் ஆகிட்டு அம்மா போன அப்புறம் நம்ம போகலாம். அம்மா போயிட்டாங்க. சரி, அப்போ இனி டோர் பக்கத்தில் ஹைட் ஆகாத நம்ம ரூம்லேயே போயிடலாம், ஏன்னா 8th பெல் வந்துட்டோம்ல. அம்மா அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? அம்மா வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்காங்களா, அந்த தோட்டத்தில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா குப்பை செடியும் அந்த தோட்டத்தில் இருக்குது. அந்த அழுக்கு பிடிச்ச தோட்டத்தில் கூட தண்ணி ஊற்றணும்னு சொல்லி அவங்க போகிறாங்க. மட்டும் இல்லாத இந்த அப்பாவுக்கு வேறு வேலை இல்லாத சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கதும், அம்மா பேசுகிறது எனக்கு கேட்காததும், இதுதான் இந்த வீட்டில் நடக்குது. அம்மா எப்போ பார்த்தாலும் சமைக்கிறது, அப்பா எப்போ பார்த்தாலும் கீறது, அம்மா எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்ற போகிறது, அப்பா எப்போ பார்த்தாலும் வாஷ்ரூம் போகணும். ஓகே, அப்போ வந்து அடுத்த பெல் வந்து பண்ணிட்டோம். ஐயோ, 9th பெல் பண்ணப்போ அடிச்சிட்டாங்க. ஓ, இனி இந்த இதை வச்சு இதை பெருக்கிறது தான் கஷ்டம். இதை துடைக்க தந்திருந்தா கூட நான் பண்ணியிருந்திருப்பேன். இது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு இடம் க்ளீன் பண்ணி போட்டால் திரும்ப அதே இடத்துல வந்துருச்சு. பாருங்கள், அந்த குப்பைங்களெல்லாம் இருக்குது பாருங்கள், உலகத்தில் இருக்க எல்லா புல் குப்பையும். இதுதான் அழுக்க இடம். ஓகே, இப்போ ஏதோ ஓரளவு பண்ணிட்டோம், பார்க்கட்டும். ஓகே, அம்மா வந்து பார்க்கல, எடுத்து ஓடலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஓடவும் முடியாது. பாதி பண்ணிட்டோம். ஓகே 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 தோணுது, இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிட்டா முடிஞ்சிரும்னு தோணுது. ஓகே, இந்த பாருங்கள், இந்த குப்பையிலலாம் தூத்து விடுறதுக்கு தான். ஓகே, அம்மா உள்ளே போய் ஸ்டடி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் இன்னும் உள்ளாடி போகலாம். ஓகே, இப்போ 9th பெல் வர பண்ணிட்டோம். இனி வந்து பண்ண போகிறது 10th பெல். 10th பெல் வந்து பண்ணதும் ஹைட் ஆகிடலாம். அம்மா ஓடுறாங்கோ, இனி நம்ம போய் ஹைட் ஆகிடலாம். ஓகே, நம்ம ரூமுக்குள்ளாடி போய் ஹைட் ஆகிடலாமா? ஓகே, ரூமில் போகலாம். ஓகே, இதில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கலாம். அம்மா வந்து ஓடி வரலைன்னா நம்ம போய் கதவு பக்கத்தில் இருந்துடலாம். அம்மா நார்மலாக தான் வராங்க. சரி, நம்ம கதவு பக்கத்தில் போய் இருக்கலாமா? போகலாம். ஓகே, அடுத்த பெல் வந்து இது 11th பெல். 11th பெல் பண்ணதும் ஹைட் ஆகிடலாம் திரும்ப. ஓகே, அம்மா ஓடிட்டாங்கோ. நம்ம வந்து கிச்சன் டோருக்கு பின்னாடி இல்லை, நம்ம ரூமில் போய் ஹைட் ஆகிடலாம். ஓகே, ஜன்னல் வழியாக பார்ப்போம் அம்மா வந்து ஸ்லோவாக வராங்களான்னு. ஓகே, அம்மா வந்து இப்போதைக்கு ஸ்லோவாக தான் வராங்க. நம்ம வந்து அதனால் வெளியில் இருக்க டோரில் போய் இருக்கலாமா? சிலப்போ இருந்த உடனே வந்து அடிச்சிட்டாலோ பார்ப்போம். ஓகே, அப்போ அதில் போய் இருந்துடலாம். இல்லாமல் போயிட்டோம்.
ஓகே அம்மா போயிட்டாங்க. இப்போ பண்ண போகிறது 13th பெல். ஓகே ஆண்ட்ரான்னு கூப்பிட்டுட்டு வராங்க போல். 13th பெல். ஓகே அம்மா ஓடிட்டாங்க. நம்ம வந்து இப்போது ரூமில் போய் ஹைட் ஆகிடலாம். ஓகே அம்மா இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே தான் நிற்கிறாங்க. ஸ்லோவாக வந்தாங்கன்னா நம்ம வெளியில் போய் ஹைட் ஆகலாம். அம்மா வந்து ஸ்லோவாக தான் வராங்க. அதனால நம்ம வந்து கதவு பக்கத்தில் போய் இருக்கலாமா வேண்டாமா? அடிச்சிட்டா ஓகே அம்மா போயிட்டாங்க. இது வந்து 14th பெல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி இன்னும் பார்க்கணும். இது 14th பெல். ஹைட் ஆகிடலாம் திரும்ப. ஓகே கதவை சாத்திடலாம். ஓகே அம்மா காணோம். 14th பெல் எத்தி ஆகிட்டு அடுத்து ஓகே இனி 15 இதில் ஹைட் ஆகிடலாம். கதவை சாத்திடலாம். ஓகே டோர் பக்கத்தில் இருந்துடலாம். அம்மா வந்து ஸ்லோவாக தான் வந்தாங்க, அதனால தான். ஓகே அடுத்து பண்ண போகிறது 15th பெல். 15th பெல் பண்ணட்டும். இனி 3 பெல் பண்ணால் போதும்ல. ஓகே அம்மா போகிறாங்க. நம்ம வந்து நம்ம ரூமில் போகலாம். போயிட்டு விண்டோ வழியாக நம்ம பார்க்கலாம் அம்மா ஸ்லோவாக வராங்களா ஸ்பீடாக வராங்களான்னு. ஸ்லோவாக வந்தால் கதவு பக்கத்தில் போய் உட்காந்துடலாம். ஓகே அம்மா வந்து அம்மா காணமே என்ன பண்ணுறாங்கோ, ஸ்லோவாக வராங்க. சரி நம்ம போய் இதில் ஹைட் ஆகிடலாம். மறக்காமல் நம்ம டோரை வந்து ரூம் டோரை வந்து சாத்திடணும். ஓகே இப்போ பண்ண போகிறது 16th பெல் பண்ணிவிட்டு ஹைட் ஆகிடலாம். இனி 2 பெல் தான் இருக்குது. ஓகே ரூமுக்குள்ளே போகலாம். என்னடா அம்மையை காணோம். சரி அம்மா வராங்க, வந்துட்டுருக்காங்க. சரி நம்ம ஸ்லோவாக தான் வராங்க. நம்ம கதை பக்கத்தில் ஹைட் ஆகிடலாம். வேர் இஸ் மம்மி மம்மி மம்மி. ஓகே அடுத்து தான் நம்ம 17th பெல் பண்ணிட்டோம். இனி ஒரே ஒரு பெல் தான் இருக்குது, பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. ஓகே அம்மா ஓடிட்டாங்க. நம்ம வெளியில் நம்ம ரூமுக்குள்ளாடி போய் வெளியில் பார்ப்போம். ஓகே அம்மா ஸ்லோவாக தானே வராங்க. அம்மா ஸ்லோவாக நீங்கள் வந்தால் போதும். ஓகே நம்ம இதில் இருக்கலாம். இனி ஒரே ஒரு பெல் பண்ணலாம். எனக்கு ஒன்று அம்மா உள்ளே போயிட்டாங்க. சரி அம்மா உள்ளே போயிட்டாங்க. நம்ம இனி ஐயோ என்னது வாட்டர் இன் தி பிளான்ட்ஸா? லாஸ்ட் பெல் பண்ண போகிறோம் சமயத்தில் இப்படி வாட்டர் இன் தி பிளான்ட்ஸ்ன்னு சொன்னால் சரி இனி என்ன பண்ண, உள்ளே போய் மெசேஜ் போட்டுடலாம் பாப்பாவுக்கு. ஓகே அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்பா மெசேஜ் ரிப்ளை போட்டிருக்காங்க. திரும்ப மெசேஜ் போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே நீ அம்மா என்ன பண்ணுறாங்களோ, வாட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? சரி இதில் வெயிட் பண்ணலாம். அடுத்த தடவை வந்து நான் கிறிஸ்மஸ் தீமில் நான் வந்து டோர் எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கிரானி, கமலா, மோனிகா அந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம்ஸு மட்டும் இல்லாத நல்ல கேம்ஸ், அந்த மாதிரி ரியல் கோஸ்ட் கேம்ஸ் எல்லாம் போட்டு நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே அம்மா வந்து உள்ளே வராங்க போல். ஓகே நம்ம இதில் இருக்கலாம். இனி ஒரே ஒரு லாஸ்ட் பெல் மட்டும் பண்ணால் போதும். இல்லை போல் இன்னும் லாஸ்ட் பெல் தானா? இல்லை இன்னும் 2-3 பெல் இருக்குது போல். இது 18th பெல். ஐயோ அப்போ டாய்லெட்டுக்கு வராங்களா? அம்மா பார்த்துட்டாங்க. ஓகே நம்ம இதில் ஹைட் ஆகிடலாம். ஏன்னா அம்மா வந்து நம்மளை பார்த்துட்டாங்க. அம்மா வந்து கதவை செக் பண்ண போனாங்கன்னா நம்ம எழும்பி ஓகே நம்ம இதில் இருக்கலாம். இது 18th பெல் தானே? ஏன் அம்மா கதவை திறந்து போகலை? எனக்கு தோணுது நான் வந்து 9th 10th பெல்லில் வந்து பண்ணதும் அம்மா வந்து அடித்தாங்கல்ல, அந்த பெல் கூட சேர்த்து பண்ணால் தான் வருது போல். சரி இப்போ வந்து 17th பெல் தான் ஆகிருக்கு போல். ஓகே அப்போ இன்னி ஒரு பெல் கூட பண்ணணும் போல். அப்போ இன்னி போய் ஒரு பெல் வந்து பண்ணணும். ஓகே அம்மாவை காணும். இல்லை அப்பா வராங்க. சரி அப்பா வரனால அந்த சைடு போகண்டா. ஏன்னா போனால் அடிச்சிட்டா என்ன பண்ணுறேன். ஓகே அப்பா போயிட்டாங்க.
ஓகே லாஸ்ட் பெல். ஐயோ என்ன லாஸ்ட் பெல் பண்ணலாம். என்னது ஏதோ வருது. ஓகே அப்போ இது வந்து 17th பெல்லா 18th, இது வந்து லாஸ்ட் பெல் போல். ஓகே இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இனி அம்மா வந்து வந்துட்டுருக்காங்க. அம்மா ஓடுறாங்க. அம்மா வெளியில் போகிறாங்களா? ஆமாம் அம்மா வந்து வெளியில் போயிட்டாங்க. லாஸ்ட் 18th பெல் வந்து ப்ரெஸ் பண்ணதும் அம்மா வந்து வெளியில் போயிட்டாங்க. நம்ம வந்து டாக் இப்போ போனதும் குலைக்கும். அம்மா பார்க்காம போயிடணும். அம்மா பார்த்துட்டாங்க. சரி நம்ம இனி ரொம்ப ஸ்பீடாக வந்து ரன் பண்ணதும் நம்மளோட எஸ்கேப்பு ஓவர் தான். இதோட நம்மளோட ஸ்கூல் பை ரன்வேயோட எஸ்கேப் வந்து தீண்டாச்சு. உங்களோட இது பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.